ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மரியாதை என்கின்ற இந்த பொதுவான வார்த்தை, இங்கே 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த பொதுவான வார்த்தை உலகம் முழுவதும் இது ஒரே வார்த்தை தான். மரியாதை என்பது ஒரே வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை இடத்துக்கு இடம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இடத்துக்கு இடம் மாறும், கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறும், மனிதனுக்கு மனிதன் மாறும், குடும்பத்துக்கு குடும்பம் அந்த மாறும். இந்த மரியாதையை நீங்கள் ஒரே சமநிலையில் பார்க்க முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு அதிகாரியை பார்க்க போகிறீங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்க போகிறீங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு கொடுக்குற மரியாதையினுடைய விதம் வேறு, நீங்கள் அவருக்கு கொடுக்குற மரியாதை என்பது வேறு. அங்கே போனால் உங்களுக்காக ஒரு இருக்கை இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அங்கே அமரலாம். அல்லது நீங்கள் ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் அங்கே உங்களுக்கு கொடுக்குற மரியாதை வித்தியாசப்படும். உங்களுக்கு ஒரு மரியாதை, நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் இங்கே கொடுக்குற மரியாதை வித்தியாசப்படும். இதே நீங்கள் உறவுக்காரன் வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே கொடுக்குற மரியாதை வித்தியாசப்படும். ஒரு விவசாயிகளோடு நீங்கள் பேசும்பொழுது பழகும் பொழுது அங்கே இருக்கிற மரியாதை வித்தியாசப்படும். மரியாதை மனிதனுக்கு மனிதன், வீட்டுக்கு வீடு, இடத்துக்கு இடம் அது தன் தன்மையை மாற்றிக்கொண்டு இருக்கும். ஆனால் மரியாதை என்கின்ற சாரத்தை அது ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடவே விடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போது நீங்கள் ஒரு படித்தவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களிடத்தில் பேச வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அந்த காலத்தெல்லாம் விவசாயிகள் நம்ம ஆட்கள் ரோட்டோரமாக களம் அடிப்பாங்க. இப்போ நம்மளாம் செருப்பு போட்டு போகிறோன்னு வச்சுங்களேன், உடனே டக்குன்னு நம்ம என்ன செஞ்சுருவோம், காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி கையில் எடுத்துக்கிட்டு சைக்கிளில் போனால் கூட தள்ளிக்கிட்டு போய் களம் தாண்டி அந்த செருப்பை போட்டு நம்ம என்ன செய்வோம், ஏறுவோம். இது விவசாயிகளுக்கு அவனுடைய உரிமைக்கு அவன் செய்கின்ற அந்த உத்தியோகத்திற்கு கொடுக்குற மரியாதை அது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா இடங்களுக்கும் மரியாதை இருக்கிறது. ஓட்டுநர் வந்திருக்கிறார், அங்கே கோடுகள் போட்டு இருப்பார்கள். சில இடங்களில் எக்ஸ்ட்ரா கோடை போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பான். எதுக்குன்னா நீ வண்டியை பார்க் பண்ணி நிப்பாட்டிக்க அப்படி என்பதற்காக. மஞ்சக்கோடு, எல்லக்கோடு, எல்லா இடங்களுக்கும் ஒரு வரமுறையை கொடுத்திருக்கிறது சட்டம், சமூகம், கடவுள். இந்த மரியாதையை ஒரு மனிதன் தக்க வைத்து கொள்ளும் பொழுது அதுதான் அவனை ஒவ்வொரு நாளும் அடுத்த எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? 5 வயது பிள்ளையிலிருந்து 100 வயது தாத்தா பாட்டி வரைக்கும் அவர்கள் மரிக்கும் வரை இழக்கக்கூடாத ஒரு பெரிய சொத்து மரியாதை என்பது. கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த இடத்த தான் பைபிள் நமக்கு நிறையா டீச் பண்ணுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மரியாதை ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வித்தியாசப்படும். என்ன கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மரியாதை என்ன செய்யும், வித்தியாசப்படும். நம்ம மரியாதை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். எந்த இடம் தெரியுமா? பைபிள் சொல்லுகிற மரியாதை வேறு, இப்போ நான் சொல்லி கொண்டிருந்தேனே இந்த மரியாதை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை தான் உங்களோடு நான் இப்போது டீச் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கவனிங்க. முதல்ல ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் எங்கே எடுக்கணும்னா ஆதாம்லேருந்து எடுக்கணும். ஆதாம்லேருந்து பாஸ்டர் பால் வரை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆதாம்லேருந்து உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லி உங்கள் வரை இந்த மரியாதையை பைபிள் எப்படி நமக்கு எழுதி வைத்திருக்கிறது என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்து 6 நாட்களும் அந்த வேலையை செய்தீங்க. என்ன மட்டும் பார்க்கணும், பைபிள் அப்புறம் பாருங்கள், வசனம் போடக்கூட 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். எல்லாம் படைச்சிட்டார் ஆண்டவர். தம்பி போடுப்பா. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகல செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் படைச்சிட்டார். போடுங்கப்பா. ஆனால் என்ன செய்யலையா, மழையும் பெய்யல, பனியும் உண்டாகலை. உடனே கர்த்தர் படைத்த செடிகள் கொடிகளுக்கெல்லாம் வானத்திலிருந்து மழையும் கொடுத்துட்டாரு, பூமியிலேருந்து பனியும் உண்டாயிடுச்சு. இப்போ கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பாருங்க. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு இதை ஆண்டு கொள்வதற்கு ஒரு பொம்மை, ஒரு மனுஷனை செய்கிறாரு. ஒரு பொம்மையை செஞ்சு அவன் அந்த வாயில் ஆண்டவர் அப்படி ஊதுறாரு. ஊதுன உடனே அந்த மண் என்ன செஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷனாய் வந்து விட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். மனுஷன் குரங்குலேருந்து பிறக்கலை,
மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்டு செய்யப்பட்டவன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யறா, மனுஷனா மாறிட்டான். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவா சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை இப்ப என்ன செய்றாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு. ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த மனுஷனை கொண்டு போய் அந்த தோட்டத்தில் வைக்கிறார். இதுதான் தோட்டம் வைக்கிறாரு. அங்க மனுஷனை வச்சுட்டாரு. எப்பா இதாண்டா உலகம், இதுக்குள்ள எல்லாருக்கும் உனக்கு நீ ஆண்டுகொள் அப்படிங்கிறாரு. இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச 5 நதிகளை கர்த்தர் உண்டாக்குறாரு. 5 நதி. அப்ப யாருக்காகன்னா எல்லாத்தையும் படைச்சு ஒரு மனுஷன் ஆதாம் வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கவலை வருது. என்ன கவலை வருது? இவ்வளவும் உண்டாக்குனது யாரு தான்? கர்த்தர். எல்லாம் உண்டாக்குனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கவலை வருது. அப்படி 3ஆம் அதிகாரம் போட்டுருங்க. பின்பு தோட்டத்துக்கு அடுத்த 3ஆம் அதிகாரத்தில் அவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு ஒரு வசனம் ஏட்டேன். 18ஆம் வசனம் படிங்களேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இப்போ உங்க பாருங்க, ஒரு தோட்டத்தை படைச்சு எல்லா விருட்சங்களையும் படைச்சு அந்த தோட்டத்தில் தண்ணி பாயக்கூடிய 5 நதிகளையும் உண்டாக்கி அவனை ஒரு மனுஷனாக வச்சு ஆண்டுகோ என்று சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு, இல்லையே பிள்ளையாண்டா எப்படி இருக்கிறான், தனிமையாக இருக்கிறானே, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணுமே. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சந்ததியை கர்த்தர் பூமியில் உண்டாக்கணும். அப்போ ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். தனிமையாக இருக்கிறான். இவன் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கு. பறவைகள், மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கு. ஆதாமுக்கு அந்த பவரை கொடுக்கிறாரு. ஆதாம் எல்லாத்துக்கும் நீ பேர் வை. இப்போ யானைன்னு சொல்கிறமே, குதிரைன்னு சொல்கிறமே, எல்லாம் யார் வச்ச பேர்? எல்லாம் ஆதாம் வச்ச பேர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் இவன் தனியாக இருக்கிறானே அப்படி என்று கவலைப்பட்டார் நம்முடைய ஆண்டவர். கவலைப்பட்டு அவனுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து, அயர்ந்த நித்திரையை கொடுத்து, வசனம் மாற்றி போடுங்க அடுத்தது, அவனுக்கு வரணும் அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை பெண்ணாக கர்த்தர் படைத்து அதை கொண்டு வந்து ஆதாம் கையிலே கர்த்தர் கொடுத்து, இதற்கு நீ ஒரு பேர் வைடாங்கிறாரு. தன் மனைவிக்கும் பேர், அதற்கு மனுஷின்னு பேர் வச்சான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ இது வரைக்கும் மனுஷன், மனுஷி. இப்போ மனுஷிங்கிற தமிழ் வார்த்தையை முதல் முறையாக சொன்னது ஆதாம் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. தோட்டத்துக்குள்ளே தண்ணி பாயுது, காற்று வருது. அங்கே யார் இருக்கானா? ஆதாம், ஏவாள், ஆண்டவர். இவங்க தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தோட்டத்திலே இருக்க மாட்டார். அவருடைய இடம் பரலோகம்தான். வந்து போவார். இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டாரு, நீங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். 2 பேருக்குமே ட்ரெஸ் இல்லை. 2 பேருக்குமே ட்ரெஸ் இல்லை. ஆனால் அந்த தோட்டத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது இது ஆண்டவரும் பார்க்குறாரு. அவங்களுக்கு தன்னை தாம் நிர்வாணிங்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு ஹாப்பி. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? கடவுள் படைச்ச அத்தனை சுதந்திரமும் என் கையில் இருக்கிறது, அத்தனை ஐஸ்வர்யமும் இருக்கிறது, அவ்வளவு மகிழ்ச்சியும் இருக்கிறது. தன் நிலை மறந்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதான் அதனுடைய பொருள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தன் நிலை மறந்து, எல்லாம் மறுபடியும் சொல்லுங்களேன். தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. அங்கே ஆண்டவர் வருவார், அதாம் அப்படிம்பாரு, உள்ளே ஐயா அப்படி சொல்கிற மாதிரி, இதோ ஆண்டவரே இருக்கிறேன் அப்படிம்பா. ஆண்டவர் பேசுவார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், சரி ஓகேன்னு போயிடுவார். வருவார், ஆதாம் அப்படிம்பார் ஆண்டவர். அந்த உரையாடல் வேற லெவல். அவ்வளவு ஹாப்பியாக அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அதே போல ஆதாம் 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 அப்படின்னு கூப்பிடுறாரு. சத்தத்தை காணும். என்னடான்னா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். இயல்பா இருந்தவன் பதுங்குறான், இயல்பா இருந்தவன் ஒளியிறான், இயல்பா இருந்தவன் அவனுக்கு பேச்சு வரல, ஓடி பதுங்குறான். அந்த வார்த்தையை போட்டிங்களா?
கீழே வசனம் படித்து பாருங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் விலகி தோட்டத்தின் விருட்சத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒளிய ஆரம்பித்தாங்க. இப்போது நல்ல ஃப்ளோவில் போய்கொண்டிருந்த உறவு, இந்த நட்பு, நிர்வாணியாக இருந்து கூட அவங்க வெட்கப்படாத நட்பு ஓடி ஒளிகிறது, ஓடி மறைகிறது. அப்படி என்றால் காரணம் என்னவென்று படைப்பின் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். இல்லை, இவர்கள் 2 பேரை தவிர வேறோ ஒரு 3வது நபர் உள்ளே வந்து விட்டான். அவனுக்கு பெருதான் சாத்தான், வலு சர்ப்பம் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போதான் இது வேலை செய்யுது. இது வேலை செய்யுது. உனக்காக வானத்தை பூமியெல்லாம் படைச்சு, மலைகளை கடல்களை படைச்சு, மச்சங்களை படைச்சு, உனக்காக ஒரு தோட்டத்தை படைச்சு, எல்லா மரம் செடி கொடிகளை படைச்சு, உனக்காக 5 ஆறுகளை படைச்சு உள்ளே இருந்து சந்தோஷமாக இருடான்னு சொன்னால், யார் பேச்சே கேட்டு இப்படி போயிட்டியடா, என் மரியாதையை வாங்கிட்டியடா அப்படின்னு செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டியே, என்னை இப்படி வேதனைப்படுத்திட்டியே அப்படி என்று சொல்லுவது தான் மனித இயல்பு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? இதான மனித இயல்பு. மரியாதை இவ்வளோ நேரம் மரியாதை பற்றி பேசணும். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் இந்த மரியாதை வேறுபடும் என்று சொன்னேனே. பைபிள் கலாச்சாரத்தில், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும், தெய்வீகத்தில், அதுவும் கிறிஸ்துவத்தில் மட்டும் இந்த மரியாதை தலைகீழாக மாறுகிறது. இப்போ புரிஞ்சிடுச்சு. ஆதாம் சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் உங்களை பார்க்க எங்களுக்கு மனசு இல்லை, நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்க்கலாம். உடனே இப்போ ஆண்டவரே போடா இனிமேல் உன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், என்னை கெடுத்துட்டல்ல, உனக்கு நான் இப்படிலாம் செஞ்சேன், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோவப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் அப்படியே தன்னுடைய உச்சரிப்பை மாற்றினார். அப்படியே ஆண்டவர் பேச்சை மாத்துறாரு. அப்பொழுது எல்லாம் சிற்ப படிங்க சேர்ந்து, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? சொன்னது யாரா? நான் சொல்லணும் ஒன்ன. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லணும்டா ஒன்ன. உனக்காக அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனமாக நீ எனக்கு நாற்று நட்டாயா, கதிர் அறுத்தாயா, போர் அடித்தாயாங்கிற மாதிரி உனக்காக எவனா வானத்தை படைச்சானா, பூமியை படைத்தானா, நிலங்களை படைச்சானா, தோட்டத்தை படைச்சானா, மரம் செடி கொடிகளை படைத்தானா, சமுத்திரத்தை படைச்சானா, மலையை படைச்சானா, உனக்கான வட்டத்தை எவனா படைச்சானா? உன்னை படைக்காதவன், உன்னை சிருஷ்டிக்காதவன், ஒன்றும் இல்லாத யாரோ ஒரு சத்துரு உள்ளே வந்து உன் வாழ்க்கையில் உன்னை நிர்வாணமாக்கி வச்சுட்டாங்கிறதுக்காக நீ ஒளியலாமா? வெளியே வா ஆதாம், உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? அப்படி என்றால் நிர்வாணமாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளையை அவன் நிர்வாணி என்று சொன்னவன் சாத்தான், நிர்வாணமாக்கினவன் சாத்தான். அந்த இடத்துல என்னை இப்படி கெடுத்துட்டேன்னு கர்த்தர் சொல்லலை. அந்த இடத்துல தன் மரியாதையை இழந்து தன் பிள்ளை மரியாதை கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல அவனை ஹைலைட் பண்ணி தூக்கி காட்டினவர் தான் நம்முடைய கர்த்தர். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தர் யார் தெரியுமா? யாரையும் கண்டம் பண்ண மாட்டார். எங்கே தெரியுமா அது ஸ்டார்ட் ஆகுது? ஆதாமுடைய படைப்பிலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்துவது சாத்தானுடைய வேலையை. நிர்வாணமாக ஆயிட்டானா நீ நிர்வாணி சொல்லிட்டு மனுஷனுடைய வேலை. ஆனால் கடவுள் எப்படி தெரியுமா? நிர்வாணமானவனை கூட அவனே சொல்கிறான், ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், நான் நிர்வாணம் ஆயிட்டேன்னு சொல்கிறான். அவனை கூட நீ நிர்வாணின்னு உன்னை சொன்னது யாரா, உன்னை சொன்னது யார் என்று சொல்லி அந்த இடத்தில் தன் மரியாதையை குறைத்து தன் பிள்ளையின் மரியாதையை ஹைலைட் பண்ணி காட்டின கர்த்தர் அவர். நல்ல கை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல மட்டும்தான், அந்த ஒரு இடங்களில் மட்டும்தான் மரியாதை வித்தியாசப்படும். இதே உலகமாக இருந்தால் அதுக்கு வேறு பேரை வச்சு நம்மளை வேறு விதமாக மாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போது தாம் பிள்ளை தவறு செய்து விட்டான், நிர்வாணியாகிவிட்டான், அவன் பயந்து ஒளிகிறான். ஆனால் அவன் பயத்திற்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அவன் பயத்துக்கு நான் கொஞ்சம்
இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே என்னை பார்த்தவனே பயந்துட்டான். அவனை போய் நான் இன்னும் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா கூட ரொம்ப உடஞ்சி போயிடுவான் அப்படின்ட்டு, இங்கே வாடாங்க, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரா அப்படின்னு கையில் எடுத்து கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனை உயர்த்தி அவன் தலையை நிமிர பண்ணினவர் கர்த்தர். நீங்கள் இது எங்கே பார்க்கலான்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பிட்டு இதையே நான் பேசுனா ஃபுல்லாக டைம் ஆகிடும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை. அப்பா யார் தெரியுமா? அந்த பட்டணத்தில் பெரிய ராஜா அவர். என்ன கவனிங்க, பெரிய நிலக்கிழார் அவர், பெரிய முதலாளி அவர். அவர்கிட்ட ஏகப்பட்ட வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஆட்கள் அவன் அரண்மனையில் வேலை செய்கிறாங்க, வயல்களில் வேலை செய்கிறாங்க. 2 ஆண் பிள்ளை. அதில் இளைய மகன் என்ன செய்கிறான் தெரியுமா? கேட்பார் பேச்சை கேட்டு கூடக்கூடாத கூட்டாளியோடு கூடி அப்பா கிட்ட போய், அப்பா நான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், நான் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும், என் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, எனக்குரிய பங்கை கொடுங்க அப்பான்னு கேட்குறாரு. அப்பா சொல்கிறார், மகனே அப்படி இல்லை, நம்ம குடும்பத்திற்கென்று ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, நம்ம குடும்பத்திற்கென்று ஒரு அலங்காரம் இருக்கிறது, சொத்தை பங்கு பிரித்து கொடுப்பது நம்முடைய வழக்கம் அல்ல, நம்ம குடும்பம் பெரிய பணையார் குடும்பம், பேர் பெற்ற குடும்பம், நீ சொத்தை பிரிச்சுக்கிட்டுலாம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு அப்பா தலையால் தண்ணி கொடுக்கிறாரு. ஆனால் அவனுடைய சேர்ந்த நண்பர்கள், அவன் சேர்ந்த கூட்டாளிகள் அவனை விடவில்லை. பெரிய இடத்து ஆட்களை பார்த்துட்டா, பணம் இருக்கிறவனை பார்த்து விட்டால் உலகம் சும்மா விடாது. எதை சொல்லி அவன் சிந்தையை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றுகிற உலகம் அது. உடனே அப்பாவுடைய பேச்சை மீறி அப்பாவுடைய பர்சனாலிட்டியை கெடுக்கிற மாதிரி தன் பங்கையெல்லாம் வாங்கி கொண்டு ஊரை விட்டு அவன் புறப்பட்டு விட்டான், போயிட்டான். சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். சுத்தமாகவே பெரிய கோடீஸ்வரனுடைய சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான் இளைய மகன். அங்கே பைபிள் சொல்லுகிறது, அங்கே போய் அவன் பல பெண்களோடு தவறான பாவங்களை செய்தான், அங்கே போய் உல்லாசமாக இருந்தான், உலகத்தை அவன் அனுபவித்தான். கையில் உள்ள பணமெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தீர்ந்த உடனே அவனுடைய பசிக்கு உணவல்ல, உடனே அந்த ஊரில் ஒரு குடியானவன் இருக்கிறான் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே போய் அவன் அடைக்கலம் புகுகிறான், ஒட்டி கொண்டானான். பைபிள் சொல்லுது, தகப்பன் இடத்துல ராஜரிகமாக இருக்க வேண்டிய நிலைமை எப்படி மாறிச்சான்? அங்கே போய் அந்த குடியானவனோடு போய் ஒட்டி கொண்டான். அந்த வார்த்தை அப்படியே போட்டிருக்கு, ஒட்டி கொண்டான்னு அர்த்தம். வேற வழியில் அவனை சார்ந்தாதான் வயிற்றுக்கு பொழப்புங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். திடீர் என்று அந்த ஊரில் பஞ்சம் வருகிறது, பணப்பஞ்சம், சோத்து பஞ்சம். அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிறைவான உணவு அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தார்கள். அவனுக்கு உணவு வீட்டில் ராஜபோஜனமாக சாப்பிட்டவர் அவர், நல்ல விதவிதமாக. உடனே பன்றிக்கு வைக்க வேண்டிய அந்த தவிட்டை இவன் தின்னு வயிற்றை தேற்றினான். அதை அந்த ஓனர் பார்த்துவிட்டு, நீ இங்கே எனக்கு தகுதி இல்லாதவன், நீ போ என்று விரட்டுகிறான். பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் தகப்பன் வீட்டினுடைய மேன்மையை அப்போதான் அவன் யோசித்து பார்த்தானாம். யோசித்து பார்த்து, நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், நான் திரும்பி என் தவறையெல்லாம் உணர்ந்து என் தகப்பனை பார்த்து நான் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே, இப்போ அப்பாவுடைய லெவலை பாருங்க, இதுதான் செய்தி. இப்போ ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு போயிட்டான், அவன் மரியாதையை கெடுத்துட்டு போயிட்டான், அப்பாவுடைய பேரை கெடுத்துட்டான். திரும்ப வரான். வந்த உடனே அப்பா என்ன சொல்லணும்? டேய் அங்கே நில்லுடா, மரியாதை கெட்டவனே, எப்படி என் மானத்தை நீ வாங்கிட்ட, எப்படி என்னை அசிங்கப்படுத்திட்ட, படித்து சொன்ன கேட்டியா, போகக்கூடாது சொன்ன கேட்டியாடா, நீ என்னை ஊரறிய அசிங்கப்படுத்திட்டு போயிட்டியே. அப்படி இருந்தால் இன்னைக்கு இருக்கிற தகப்பன்மார்கள் சொல்லுவார்கள். ஆனால் திரும்பி வந்த பிள்ளையை திருப்பி அனுப்பிவிட்டால் இந்த உலகம் மாற்றி கூட பேசும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? ஒரு கவிஞன் எழுதினான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா அப்படி என்று சொல்லி. வாழ்ந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும். இதெல்லாம் ஒரு அற்புதமான வரிகள். அந்த காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்திருக்கிற வரிகளெல்லாம் சிந்த விட்டு போயிருக்கிறார்கள். இந்த உலகம் மாற்றி மாற்றி பேசும். சரி, பிள்ளை தான் போய் வந்துட்டான், இப்போ போய் ஒரு பிரிஸ்டேஜாக நிற்கிறார பாருங்க அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த மரியாதையை அவர் இழந்தார்.
ஆனால் இவர் மரியாதை இழந்தாலும் பரவாயில்லை, தன் குடும்பத்தின் தன் பிள்ளையின் மரியாதை கெட்டு போகுமே என்பதற்காக பைபிள் சொல்லுகிறது, 2 கரத்தையும் நீட்டி அவனை அப்படியே மார்போடு அணைத்து கொண்டாராம். நீங்க கையை தட்ட வேண்டும். எந்த இடத்தில் மரியாதை மாற்றம் வரும் தெரியுமா? உலகத்தில் மரியாதைக்கு மாற்றம் கிடையாது. பைபிள் மட்டும்தான் தன் சுய மரியாதையை இழந்து தனக்குரியவனை காப்பாற்றுகிற ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு கடவுள். அவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மார்க்கமும் மட்டும்தான். கையை நல்லா உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வசனத்தை படித்து பாருங்க. எழுந்து அம்மா அப்பா முடிச்சு நான் செய்தி நான் முடிச்சிட்டேன். அவனை கையில் கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்தாராம் அவர். அந்த 20ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அப்போ மூத்த குமாரன் சொல்கிறான், அப்பா இவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு போனான், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு போனான், வேசிகளோடு பணத்தை எல்லாம் செலவழித்தான். நீங்கள் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை ஏற்றி நீங்கள் ஒரு மோதிரத்தை உங்கள் கையில் போட்டிருந்த மோதிரத்தை அவனுக்கு போடுறீங்களே. மோதிரம் என்ன தெரியுமா? மோதிரம் என்பது ஒரு முத்திரை. மோதிரம் என்பது இவன் எனக்குரியவன், இவள் எனக்குரியவள் என்பதற்கான அடையாளம். மோதிரம், அதுக்காக தான் கிறிஸ்துவ கல்யாணத்தை மோதிரம் மாற்றுவாங்க, இந்து கல்யாணத்தை தாலி கட்டுவாங்க. அந்த மோதிரம் என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த மோதிரம் போடுகிறானோ அவனுக்கு அவள் உரியவள், அவளுக்கு இவன் உரியவன் என்பதற்கான அடையாளமாக அந்த மோதிரத்தை போடுவார்கள். அந்த பைபிள் அது இருக்கிறது, இவன் எனக்குரியவன். அதே போல் சால்வை அணிவது எதுக்கு? இங்கே அது பைபிள் எங்கே இருக்குன்னா, யுத்தத்தை பண்ணிட்டு வரக்கூட தாவீதுக்கு ஜோனத்தான் ராஜாவுடைய மகன் போட்டான் சால்வை. சால்வை என்பது தமிழ் கலாச்சாரம் அல்ல, சால்வை என்பது பைபிள் கலாச்சாரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். உடனே அவர் வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை போட்டு சேர்த்துக்கொண்டு மூத்த மகனுக்கு சொல்லுகிறார், அப்பா மகனே, நீ சொல்வது சரிதான், அவன் மானத்தை வாங்கிவிட்டான், மரியாதை அவனால் கெட்டுவிட்டது, அவன் மரித்தான், இப்பொழுது அவன் உயிர்த்து வந்திருக்கிறான். அவன் வாழ்க்கை இது போல வாழ்க்கை தான், செத்து போன வாழ்க்கை, மரண வாழ்க்கை. அவன் மேலே மரண வாசை அடிக்கிறது, ராஜா விட்டு பிள்ளைங்கிற வாசனை இல்லை. பல பேருடைய கரம் அவன் மேல் பட்டு விட்டது. பன்றி கூட்டத்தில் உலாவி விட்டான், அவன் கரைப்பட்டு விட்டான், சிந்தனை கரைப்பட்டு விட்டது, உடல் கரைப்பட்டு விட்டது, அவன் உணர்வுகள் எல்லாம் கரைப்பட்டு விட்டது. அவன் மீது ராஜ பிள்ளை என்கின்ற வாசனை இல்லை, அவன் மீது கலப்படமான வாசனை வீசுகிறது. உண்மைதான் மகனே, ஆனால் அவன் மரித்தான். அப்படி என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள். இப்போ மரியாதை கெட்டவனுக்கு பைபிள் கொடுக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? மரித்து போனவன் என்று பொருள். ஆமேன்னு சொல்லுங்களேன். மரியாதையை கெடுத்தான், ஆனால் மீண்டும் வந்துவிட்டான். அந்த மரியாதையை நான் மீண்டும் அவனுக்கு தருகிறேன். ஒன்று சொல்லட்டுமா? பாவம் செய்தவனுக்கு, பின்மாறி போனவனுக்கு, ஓடி போனவனுக்கு, தீட்டுப்பட்டவனுக்கு, கரைப்பட்டவனுக்கு, சிந்தையில் கலப்படமானவனுக்கு, தூய்மையை விட்டவனுக்கு, இயேசு என்கின்ற வெளியேற பெற்ற அந்த கடவுளை மறந்தவனுக்கு, ரட்சிப்பை மறந்தவனுக்கு, அபிஷேகத்தை பறிகொடுத்தவன் மீண்டும் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் மரியாதை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த வாய்ப்பை கொடுப்பார். இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் எந்த சத்தியமும் அப்படி ஒரு வாய்ப்பை தரவே இல்லை. மரியாதை கெட்டு போன அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு மரியாதை. நான் சொன்னேன் முதல்ல மரியாதையை பற்றி, ஒரு இடத்தில் மட்டும் அது மாறும் என்று சொன்னனே, கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் அது மாறும். ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒரு மனைவி கணவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்து விட்டால் அந்த கணவன் அவனோடு வாழ்வாளா? பைபிள் எழுதியிருக்குது. அவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டானே. அவன் அவளுக்கு விவகாரத்து கொடுத்து அனுப்பி விடுவான் அல்லவா? பைபிள் ஆண்டவர் எழுதுகிறார், தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார். ஆமாம், ஆனால் அவன் கூட நீ வேண்டான்னு உன்னை விரட்டிடுவான். உன் கடவுளாகிய நானும் திரும்பி வந்தால் உன்னை மீண்டும் சேர்த்துக்கொள்வேன். இதெல்லாம் சாதாரண வரி அல்ல. உங்கள் கையில் பைபிள் இருக்குல்ல,
விளக்கரையும் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த பைபிள் பக்கங்களை படிங்க. நான் மீண்டும் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். என்னுடைய சொக்க தங்கம். பைபிளுக்கு என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கும்? இல்லை, புதிய ஏற்பாட்டில் தேன். என்ன ஜெரால், சரிதானே? எங்கே போட்டிருக்காது? தேனிலும் தெளித்தேனிலும், புலவரை சொல்லுங்க, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பைபிளுக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிள் இல்லை, இது தேனும் அல்ல. எப்பா, இது தேன் இல்லை. நான் உங்களுக்கு தேன் மிட்டாய்க்காக சொல்லட்டுமா? தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தா நம்ம அப்பா வாங்கி கொடுத்தாரா? நம்ம தாத்தா வாங்கி கொடுத்தாங்களா? நம்ம கூட துண்ணுபிட்டு என்ன சொன்னோம்? தேன் மிட்டாய் தேன் மிட்டாயின்னு சொன்னோம். அப்படி தானே சொன்னோம்? தேன் மிட்டாயி, அப்பா தேன் மிட்டாயி, அம்மா தேன் மிட்டாயின்னு. ஆனால் நம்ம தேன் மிட்டாயின்னு அவன் சொன்னால் நம்ம நம்பணும். தேன் மிட்டாயின்னு அவன் சொன்னால் நம்ம வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் இப்போ தான் புரியுது, பைபிளை படித்ததுக்கு இப்போ புரியுது, அது தேன் இல்லைடா, வெறும் சர்க்கரையை ஊற்றி அது தேன் மிட்டாயின்னு வித்துட்டான். ஆனால் இப்போ தெரியுது, இத்தனை நாளாக இது தேனு தேனு நம்ம ஏமாந்து தின்னுட்டோம். அதுக்குள்ளே இருப்பது தேன் அல்ல. அப்படி மிட்டாய் வாங்கினா தலை தலை தான் இருக்கும், அப்படியே தேன் உடஞ்சி ஊத்துறா மாதிரி இருக்கும். வாயில் போட்டு சப்புனா அது தேன் மாதிரியே இருக்கும். விற்கிறவனும் இது தேன் மிட்டாயின்னு சொன்னான், வாங்கி கொடுத்தவனும் அப்பவனும் தேன் மிட்டாயின்னு தான் சொன்னான். தின்னுட்டு நம்மளும் இது தேன் மிட்டாயின்னு தான் சொன்னோம். ஆனால் அறிவு தெளிந்த பிறகு தெரிகிறது அது தேன் அல்ல, அது வெறும் சக்கரை பாகு என்று பிறகுதான் நமக்கு புரிகிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றாரு, யோபு 5:18, அவர் காயப்படுத்துவார், அவரே கட்டு போடுவார். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். கத்தர் காயப்படுத்தினா நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்க. மனுஷன் காயப்படுத்தினா தான் கவலை பண்ணணும். கத்தர் காயப்படுத்துறாருன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரே கட்டு. பைபிள் அப்படி தான். இதோ தேவனால் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வளருடைய சிற்சி அற்பமாக எண்ணாதீரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அடித்து காயத்தோடு விடுகிறவர் அல்ல கத்தர். அம்மா மாருங்க கவனிங்க, அடிச்சு காயத்தோடு விடுகிறவர் அல்ல கத்தர், காயப்படுத்தி காய கட்டுவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் தகப்பன் யார் தெரியுமா? உன் தகப்பனையும் மற்றவனையும் ஒரே இடத்தில் வைத்து விடாதீர்கள். உன்னை படைத்த உன் தகப்பன் யார் தெரியுமா? உன்னை காயப்படுத்துவார், திரும்ப அவரே காயத்தை கட்டுவார். இதை யோபு சொல்றாரு 17ஆம் வசனத்தில், தேவனால் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அவன் நிலைமை என்ன தெரியுமா? நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவனுடைய ஆடு மாடு மிருகங்கள் பிள்ளைகள் எல்லாம் செத்துருச்சு, வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, உடல்லாம் வியாதி வந்துருச்சு, உடம்பெல்லாம் அப்படியே காஞ்சி வத்தி புழு புழுத்தா மாதிரி அப்படியே காயமாக இருக்குது. அப்போ ஒரு ஓடு மண் ஓடு எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். நண்பர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. நான் பைபிளை உங்களுக்கு எவ்வளவு சுருக்கமாய் தெளிவாக சொல்லுகிறேன், பைபிளை படித்துக்கொள்ளுங்க. நண்பர்களாம் வந்து சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு உனக்கு, எல்லாத்தையும் இழந்துட்டு. யோபு பெரிய மகான், அவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய மகான், உட்காந்துருக்கிறான். அப்போது என்னடா அவர் கடவுளா, அவர் ஏன்டா நீ அவரை பிடிச்சிட்டு நிற்கிறேன்லாம் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிற பதிலை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இது எனக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிற நாள், இது எனக்கு முடிவு அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு விசுவாச வீரன், மரியாதைக்குரிய ஜனமே, ஒரு நாளும் உன் மரியாதை கெட்டு போகாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, என் வழி ரூபகாரம் ஆகும். உன்னை யாராவது தப்பாக நினைக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக சித்தரிக்கிறாங்க, நீ உடைஞ்சி அழுகிறல்ல, பதட்டப்படாத. யோபு சொல்கிறாரு, அவருக்கு முன்பாக என் வழி ரூபகாரம் பண்ணுவேன். ரூபகாரம் என்றால் என்ன? அடையாளப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடையாளப்படுத்துவேன், இப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ யோபுனுடைய மனைவி வர அங்கேருந்து, என்ன அடையாளப்படுத்துவியா? எதை அடையாளப்படுத்த போற?
என் மனுஷா, ஆடு மாடுலாம் செத்துருச்சு, வேலைக்காரெல்லாம் செத்து போயிட்டான், உன் வீடு இடிஞ்சு விழுந்ததில்ல, உன் புள்ள குட்டிலாம் செத்து போச்சு, நீயும் நானும் கொஞ்சம் வயல்வெளியில் இருந்ததுனால தப்பிச்சோம், கடைசியில் உன் சரீரமும் சுத்தமாக செத்து அழுகி போயிடுச்சு. இனிமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, நான் அவர் கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன், திரும்ப அவர் வருவார், என் வழியை ரூபகாரப்படுத்துவாருங்கிறீங்க. சி, மரியாதை கெட்டவனே, மானம் கெட்டவனே. சொல்றது யாரு? ஒரே ஒரு ஜீவன். இப்போ பிதாவுடைய இருதயத்தை பார்த்தீங்களா? நீ நிர்வாணி என்று சொன்னது யாரா? இங்க வாடா. அவர் அணைத்து கொண்ட ஆண்டவர் ஆதாமை. ஆனால் மனைவி சொல்றா, மரியாதை கெட்டு போச்சுடா, உனக்கு எல்லாமே போயிடுச்சு, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, கடைசியில் ஒரே ஒரு சரீரம், அதுவும் அப்படியே சீழ் பிடிச்சி போச்சு, இன்னைக்கு சாவியா நாளைக்கு சாவியா நீ வேதனையோடு கிடக்கிற. இதில் நீ சொல்ற அவர் என்னை கொன்னே போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றிய, நீ இவ்வளவு நம்பிக்கையா அவர் மேலே இருக்க வேண்டியது என்ன, எல்லாம் போன பிறகு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளை சபிச்சிடுறா. வசந்த படிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்போது மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறியா? ஹலோ, என்ன கேட்குறா? வார்த்தை கவனிங்க. இன்னும் உத்தமத்தில் நீ, இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, என் சரியான வார்த்தை, நாக்கப்படுங்கிற வார்த்தை. இன்னும் உன் பிளாட்ஃபார்மில் அப்படியே நிற்கிறியா? உன் கடவுள் உன்னை கைவிட்டான்னு தெரியல, ஊர் உலகெல்லாம் உன்னை பேசு தெரியல, இன்னும் உத்தமத்தில் நிற்கிறியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ராக் மாறு, ரூட்டு மாறு, முடிவை மாற்று, கடவுளை மாற்று, ஆளை மாற்று, உத்தமத்திலேருந்து விலகிடு. சாத்தானுடைய ட்ராக் என்ன தெரியுமா? உன் உத்தமத்திலேருந்து நீ விலகிடணும். அப்பதான் மரியாதை கெட்டு போகணும் சாத்தானுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பாருங்க, உத்தமத்திலேருந்து நீ விலகிட்டன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன கெட்டு போயிடும்? திரும்ப சொல்லுங்க, என்ன கெட்டு போயிடும்? திரும்ப சொல்லுங்க ஐயாமார்கள், சத்தம் வரலையே. உத்தமத்திலேருந்து மாறிட்ட என்ன கெட்டு போயிடும்? நீ உத்தமியா இருந்து உன்னை 1000 பேர் குற்றம் சொன்னாலும் சொல்லுகிறவன் சொல்லட்டும் என்று நீ உன் உத்தமத்தில் அப்படியே நின்றுட்டினா நீ உத்தமி என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உனக்கு விரோதமாய் ஒரு ஊரே பேசினாலும் உன் உத்தமத்தில் நீ உறுதியாய் நின்று விட்டால் நீ உத்தமன் என்பதை உன் கர்த்தர் நிரூபிப்பார். பைத்தியகாரி பேசுவது போல பேசுகிறாயே, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? திரும்ப சொல்லுங்க, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? நான் சொன்ன 53 நாள் இல்லை, 53 ஆண்டுகள் ஆனாலும் என் கர்த்தர் அனுமதிக்கிற வரை நான் கர்த்தரோடு நிற்பேன். ஒரு உத்தமத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? யோபு சொல்லித்தரான், நன்மையை பெற்றல்ல, என் தீமையை பெறக்கூடாது. இதை சொல்லி கொடுத்தது யாரு? மனைவிக்கு சொல்கிறான், நன்மையை பெற்றல்ல. என்னையா சொல்லி காட்டுற? சொல்லி காட்டல, உணர்வு போயிடுச்சு உனக்கு. ஆண்டவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, எசேக்கியேல் புஸ்தகத்தில், நீ எப்படி இருந்த தெரியுமா? உன்னை சொல்லட்டுமா? நீ தாயின் வயிற்றில் பிறந்து ரத்தத்தோடு கடந்த. எசேக்கியேல் புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? படித்தவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரத்தத்தோடு கடந்த, உன் தொப்புள் கொடி கூட கட் பண்ண யாரும் வரலடா, உன் ரத்தம் அவ்வளோ அருவருப்பாக இருந்தது. நான் வந்து உன் தொப்புள் கொடியை கட் பண்ண, அந்த தொப்புள் கொடியை நான் அறுத்தேன். உன்னை சுத்தம் பண்ண யாரும் வரல, சவுக்காரத்தால் சுத்தம் பண்ண கழுவ யாரும் வரல, உன்னை தொடவே அருவருப்பான இருந்த. நான் அருவருப்பில்லாமல் என் கரத்தினால் உன் கையில் எடுத்து உப்பு சவுகாரத்தினால் உன்னை சுத்திகரித்து துணியினால் உன்னை பேக் பண்ணி மூடி உன்னை செடி வளர்ப்பது போல வளர்த்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நான். என் பிள்ளை தடம் புரண்டு விடக்கூடாது, அவனுக்குள்ளே பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக எசேக்கியேல் புஸ்தகத்தில் இந்த வரியை எழுதி வைத்திருக்கிறார். வேதம் புரியாதவர்கள் ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு.
அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இல்லை, இப்படியா என்னை சொல்லி காட்டுவார் அப்படின்னா சொல்லி காட்டல அவர். அடி பைத்தியக்காரி, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அவ சொல்கிறா, யோபு பொண்டாட்டி, உன் தேவனை தூஷித்துரு, ஜீவனை விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்கொலை பண்ணி நீ சாகு அப்படிங்கிறா. அடி பைத்தியம், பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய. ஒரு மனுஷனுக்கு 2 தன்மை இருக்குடி. தேவனிடத்தில் நன்மை பெறும் பொழுது தீமையையும் சேர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் சமநிலை பிரமாணம் என்று பெயர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். சமநிலை பிரமாணம். கையை உயர்த்தி அல்லேலூயா திரும்ப சொல்லுங்க பார்க்கும். அதுக்கு பேர் தான் சமநிலை பிரமாணம். அப்போ தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா அப்படி என்கின்ற ஒரு சத்தியத்தை சொல்லி அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றார். எப்படி மாற்றினா தெரியுமா? யோபு 42 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படித்து பாருங்க. கடைசி நாட்களில் யோபு சொன்னது போல, அந்த உத்தமத்தின் சிலிப்பாமல் இருந்தது போல, பாருங்க, யோபு தன் சிநேகிதனுக்காக பாருங்க, பைபிளை போட்டு 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் யார் முகத்தை பார்த்தார்? எப்படி? ஒரு புள்ள கூட இல்லைங்க, 5 புள்ளி செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு, பொண்டாட்டி தற்கொலை பண்ணி சாகுங்கிறா. அப்பவும் ஜெபம் பண்ணி நிதானமாக இருந்த உடனே கர்த்தர் யோபுனுடைய முகத்தை பார்த்து, பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாராம். கையை உயர்த்தி அல்லேலூயா. என்னத்தை கொடுத்தாராம் ஆண்டவர்? இரட்டத்தனையான என்ன அர்த்தம்? செத்துப்போன ஆடுகள் டபுள் ஆச்சு, செத்துப்போன மாடுகள் டபுள் ஆச்சு, செத்துப்போன வேலைக்காரர்கள் டபுள் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அப்போ அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம், இரட்டத்தனையாக தந்தாராம். பைபிளை போட்டுக்க பாருங்க. வேண்டுதல் செய்தான், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை தந்தருளினார். அடுத்த வசனம், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளுக்கு முன்பாக அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்காளைத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் கொடுத்தாங்க. அடுத்த வசனம் போடுப்பா. முன்னிலைமையை பார்க்கிலும், எல்லாம் சேர்ந்து படிங்க, அவன் பின்னிலைமையை கர்த்தர் அவனுக்கு, அம்மா ஐயா கவனிங்க, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அவனுக்கு. ஒரு சோதனை காலம் வந்தால் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லலையே. சோதனை காலம் வந்தால் பொறுமையாக இருங்க, உங்களை கர்த்தர் டபுள் ப்ரமோஷனில் அடிப்பார். சோதனை காலம் தான் உங்களை உருவாக்குற காலம், அது கண்ணீர் வடிக்கிற காலம் இல்லை, யாரும் புரிஞ்சுக்காத காலம் இல்லை. வாழ்க்கையிலேயே கடைசி அத்தியாயம், கடைசி ஆதரவு, கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை யார் தெரியுமா? கணவனும் மனைவியும் தான். அப்படி தானே? அம்மா அப்பா அண்ணன் தம்பி பெத்த பிள்ளைங்கள்ல கடைசி ஒரு அத்தியாயம் கணவனும் மனைவியும் தான். அந்த கணவனே ஏண்டி நீலாம் பொம்பளை செத்து போடின்னு சொல்லட்டும், புரிஞ்சுக்காம சொல்லட்டும். அந்த மனைவியே ஏண்டா நீ ஒரு மனுஷனை செத்து போடான்னு சொல்லட்டும். அவங்களே பிரிஞ்சாலும் சரி, உன்னுடைய ஸ்டாண்டில் அப்படியே நீ நிற்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. சாத்தான் காதில் பேசுவான், உணர்வில் பேசுவான், இது சரியில்லையே சொல்லி விட்டுட்டு ஓடிட்டாயா, விட்டுட்டு ஓடிட்டா. யோபு புராட்டி விட்டுட்டு ஓடிட்டா. பைபிள் சொல்லுது, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு. மொத்தம் எத்தனை பிள்ளை? அந்த 10 புள்ளி அப்புறம் பெத்தது யாரு? செத்து போடான்னு சொன்னால, ஓடி போயிட்டால. இந்த யோபுக்கு மரியாதை இருந்துச்சு வச்சுக்க, ஆண்டவரே, கூட இருக்கிற வேலைக்காரர்களே, வேலைக்காரிகளே, உறவுகளே, சிநேகிதர்களே, என் நெருக்கடியில் என் கூட அவள் இல்லை, எனக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குது, அவள் வேண்டாம், எனக்கு வேற ஒரு பொண்ணை பாருங்க, நான் அவளோடு சேர்ந்துக்கிறேன், அவளுக்கு புள்ள பிறக்கட்டும்,
இவன் வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் சொன்ன உலகத்தின் மரியாதை எங்கே வேறுபடும்னா பைபிளில் மட்டும்தான் மரியாதை வேறுபடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சொன்ன நீ? இன்னுமா நீ உத்தமத்தில் நிலைச்சிருக்கிற? செத்துப்போன்னு சொன்னல நீ. இன்னுமா நீ அந்த ஸ்டாண்டர்டில் நிற்கிற? ஓடிப்போன்னு சொன்னல நீ. என் உடம்பு சூம்பிடுச்சு, என் உடம்பு அடிபட்டுடுச்சு, என் உடம்பு காயப்பட்டுடுச்சு, இனிமேல் பழைக்க மாட்டான்னு சொல்லி அடுத்து தயாராகிறாங்க. ஐயோ போதியா, ஒழுங்கா இரு, இப்போ சேர்த்து படிங்க, அட நல்லா படிங்க, மரியாதை கட்டுடும். ஏன்டா எனக்கு வாக்கு தத்தம் எத்தனை? டபுள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நம்முடைய கடவுள் மரியாதைக்குரிய கடவுள். அவர் கடவுளுடைய மனுஷங்கிட்ட தேவையில்லாமல் பேசின, திரும்ப சொல்லுங்க, மரியாதை கட்டுடும். ஏன் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவன். அவன் ஆட்டை இழக்கலாம், மாட்டை இழக்கலாம், ஒட்டகத்தை இழக்கலாம், உடலை இழக்கலாம், பொருளை இழக்கலாம். அவன் தன் உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறான். அவனுக்கு கர்த்தர் சில நாட்களுக்கு பிறகு இரட்டத்தனையான ப்ரமோஷனை கொடுப்பார். எப்பொழுதுமே தேவ மனுஷனுடைய காரியத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை விட மாட்டார். ஒரே ஒரு செய்தியை மைண்டில் வச்சு முடிச்சிடுறேன். இயேசுநாதருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்களா? என்ன கவனிங்க, 12 மொத்தம். இயேசுநாதருக்கு முதல்ல 120 பேர் இருந்தாங்க, தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் 70 பேர் இருந்தாங்க, இது ஒரு டீமு. அதுக்கப்புறம் 12 பேர் இருந்தாங்க, இது ஒரு டீமு. அதுக்கப்புறம் 3 பேர் இருந்தாங்க, இது ஒரு டீமு. ஒருத்தன் பிரதானமாக இருந்தான், அவன் பேர் என்ன? பேதுரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். 120 பேர் ஒரு டீமு, 70 பேர் ஒரு டீமு, 12 பேர் டீமு. அந்த 12 பேரில் 3 பேர் ஒரு டீமு. கடைசியாக ஒருத்தனை கர்த்தர் எல்லா இடத்துக்கும் வச்சுருப்பார் கையில். ஒருத்தன் பேர் என்ன? பேதுரு. இப்போ இந்த 120 பேருக்கு இவனை பார்த்தா பொறாம, என்கிட்டலாம் அவர் பேசுறது இல்லை இந்த இயேசு, இவங்கிட்டே பேசுகிறாருன்னு. இந்த 70 பேருக்கு இவனை கண்டா பொறாம. எங்கே பார்த்தாலும் 12 சீஷர்களோடு இயேசு போனார் பைபிளில் போட்டிருக்கோம். இந்த 12 பேர்லேயும் இந்த 3 பேர் தான் யார்? யோவான், யாக்கோபு, பேதுரு. இந்த 12 பேரில் இவன் 3 பேர் பார்த்தா போறாம. இந்த 3 பேர்லேயே ஒரு பெஸ்டான ஆள் யாரு? பேதுரு. அப்படின்னா உலகத்தை படைத்த கடவுளுக்கு பெஸ்டான ஆள் யாரு? இந்த பேதுரு. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசு சிலுவையில் தொங்கின உடனே அத்தனை பேரும் களைச்சி விட்டு ஓடிட்டான். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் படிக்கிறீங்களா? நீ யாரை அதிகம் நேசிக்கிறாயோ அவன் தான் நீட்டாக ஒரு ஆப் அடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது பைபிளில் இருக்கு. 120 பேர் பொறாமையை இயேசு ஏற்றுக்கிட்டாரு, 70 பேர் பொறாமையை இயேசு ஏற்றுக்கிட்டார், விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டார். 12 பேருடைய விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டாரு. 3 பேரையும் கையில் வச்சிருந்தாரு. அதில் பிரதானமானவன் பேதுரு. அவன்தான் நான் மீன் பிடிக்க போகிறேன் யார் வரான்னு அந்த அமைப்பையே கலைச்சிட்டான். இயேசுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இயேசுக்கு எப்படி இருக்கும்? அவர் மனசு எப்படி இருக்கும்? என் மரியாதை கெடுத்துட்டான் பார்த்தியா, உன்னை எப்படி நேசிச்சேன்டா பேதுருனா, உன்னை எப்படா நேசித்தேன்? 120 பேர் இருக்கிறான்டா எனக்கு, 70 பேர் இருக்காண்டா எனக்கு. இயேசுவின் இருதயம் அதுதான். 12 பேர் இருக்காண்டா எனக்கு, வானா 12 பேர், 12 சீஷன் வருவான்டா. 3 பேர் இருக்காண்டா, அன்பின் சீஷன் யோவான் என் மார்பிளே சாஞ்சு இருக்கிறவன். அத்தனை பேரையும் விட்டுட்டு ஒன்றை மட்டும் நான் கையில் எடுத்தேன்ல, நீ எனக்குரியவனா இருப்பேன்னு சொல்லி, நீ தானடா எனக்கு விரோதமாக பேசிட்ட, அவரை நான் அறியேன்னு சொல்லிட்டியேடா. சரி, அது கூட பரவாயில்ல, நான் சிலுவையில் தொங்குறேன், யாரோ வந்து நிற்கிறான், அந்த 120 பேர் நிற்கிறான், அந்த 70 பேர் நிற்கிறான். எவன் என்னோடு நிற்பான் என்று நான் நினைத்தேனோ அவன் எனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தையே கலைத்து விட்டு ஓடிவிட்டானே, என் மரியாதையை நீ வாங்கிட்டியடா. சி பேதுரு, என் வாழ்க்கையில் ஒன்றை போல ஒருத்தனை பார்த்தது இல்லடா, இனிமே உன் முகத்தில் முழிக்க மாட்டேன்டான்னு இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா? பைபிள் அப்படி போட்டிருக்கா? இயேசுவின் மரியாதையை வாங்கினவன், இயேசுவுக்காக நிற்க வேண்டிய பேதுரு ஓடிட்டான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு
நேர கடற்கரைக்கு போய் ஆண்டவர் பேதுருவை தான் சந்தித்தார். நல்ல கையை தட்டுங்க. பேதுருவை தான் சந்தித்தார். அப்போ பைபிள் வரலாறு என்ன தெரியுமா? உலக வரலாறு வேற, பைபிள் வரலாறு வேற. உலக மனுஷனுடைய அடையாளம் வேற, பைபிள் படித்தோம் அடையாளம் வேற. யார் ஒருவனை அதிகம் நேசித்தாரோ, யார் ஒருவன் முக்கியம் என்று சொன்னாரோ, அவன் மறிதளித்தாலும் காட்டி கொடுத்தாலும் கலத்தி விட்டு நீ ஆழ்கடலுக்கு மீன் பிடித்தாலும் உன்னை விடாமல் விரட்டி வந்து பிடித்து நீதான் எனக்கு தேவை என்று அதே பேதுரு கையிலே அபிஷேகத்தை கொடுத்து உலகம் முழுவதும் அவனை சபைக்கு தூணாக நிறுத்தினவர் ஆண்டவர் இயேசு. தன் ஸ்டாண்டில் மாறாதவர் இயேசு. துரோகி என்று பார்க்க மாட்டார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை மரியாதை கெட்டுவிடும் என்று எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் அமைதியாக இருங்கள், நாட்கள் வரும் அவர்களையே பார்த்து நீங்கள் சொல்லலாம் மரியாதை கெட்டுவிடும் என்று சொல்லி. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த பேதுருவை கையில் எடுத்து தான் சபைக்கு தலையாக மாற்றினார். நான் சொல்லட்டுமா, யாரையும் தள்ளாதவர் இயேசு. அப்போ தேவராஜ்யம் கட்டணும்னா மரியாதையாக இருக்கணுமா, மரியாதை இழக்கணுமா? மரியாதையை இழந்தவன் தான் ஆத்துமாதாயம் செய்ய முடியும். மரியாதை இழந்தவன் சபைதான் வளரும். மரியாதை இழந்தவன் தான் பரலோகத்துக்கு ஏதாவது சேர்க்க முடியும். அப்போ நீ இழந்து போனதை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் யோபு எப்படி பொறுத்திருந்தானோ, பாலு எப்படி பொறுத்திருந்தானோ, நீங்களும் அந்த மரியாதை என்கின்ற சட்டையை கழட்டி வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமருங்கள். ஒருவனையும் நீங்கள் இழந்து போக முடியாது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமிக்கு வந்தது நீதிமான்களை ரட்சிக்க அல்ல, பாவிகளை ரட்சிக்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்றால் அந்த பிரிஸ்டேஜே அந்த இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தேவ சமூகத்தில் தாழ்மைப்படுங்கள். மரியாதை கெட்டுப்போகும் என்று உலகம் சொன்னாலும் மீண்டும் கர்த்தர் ஒருவனையும் இழக்காமல் அத்தனை பேரையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். கண்களை மூடி உங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து இந்த பிரிஸ்டேஜ் எல்லாம் உடைங்க. முதல்ல ஆத்துமாதாயம் பண்ணணும், உறவுகளை மீட்டு கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான். தேவ சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நீங்கள் தீமையை பெற்று அனுபவிக்க அனுமதி கொடுங்கள். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டும். வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? திரும்ப இரட்டத்தனையாய் நீங்களும் நானும் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவே உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ கர்த்தருடைய பிள்ளை. உனக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தி இந்த ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ இப்போ அனுபவிப்பது நிரந்தரம் அல்ல, அது ஒரு பரீட்சை, அவ்வளவுதான். அது ஒரு பாடம், அவ்வளவுதான். இது முடிவு அல்ல. உன் தகப்பன் உன்னை ஒரு நாளும் இழக்க மாட்டார். உன் ஆண்டவர் உன்னை ஒருவனிடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் உன்னை பார்ப்பாரா? அவர் கடவுளாச்சே, அவர் கடவுளாச்சே. ஆதாம சாத்தான் நிர்வாணப்படுத்தினான். ஆண்டவரே, நான் நிர்வாணம் ஆயிட்டேன் ஆண்டவரே அழுவுறான். யாரா சொன்னா நீ நிர்வாணின்னு சொல்லி? இங்க வாடா அப்படின்னு அவன் நினைச்சிட்டார் ஆண்டவர். தகப்பனே, நான் பாவம் செய்தேன் என்று இளையகுமாரன் சொன்னான். பரவாயில்லடா, வாடா, உன் தகப்பனை 2 கையை நீட்டி உன்னை அணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தகப்பன் தன் பிள்ளையை அணைத்துக் கொண்டார். எல்லாத்தையும் இழந்து தனித்து நின்ற யோபு, என் உயிர் தான் மிச்சம் இருக்கிறது, அது போய்விட்டால் சரியா இருக்கும் என்று சொல்லும் பொழுது தனக்கு ஆதரவாய் இருந்தவளும் சொன்னாள், நீ தற்கொலை பண்ணி செத்து போ. அவர் வேண்டாம் என்று சொன்னார். மரியாதை கெட்டத்தனமாய் பேசினான்.
என் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெறுவேன். அவ்வளோ பெரிய சீஷர் கூட்டத்தில் பேதுருவை பிரதானமாய் வைத்திருந்தார் ஆண்டவர் இயேசு. அவன்தான் அந்த கூட்டத்தை கலைத்து விட்டு துரோகம் பண்ணி ஓடினான். சிச்சி துரோகம் பண்ணிட்டான், அவன் வேணான்னு ஆண்டவர் விடல. அவனை தான் கர்த்தர் தேடி போய் மீண்டும் பிடித்தார். நீங்க உங்க சுயத்தை கொஞ்சம் எட்ட ஒதுக்கி வைங்க, கர்த்தரை பாருங்க, உலகத்தை பார்க்காதீங்க. உலக நண்பர்கள் உனக்கு மரியாதைங்கிற பேர்ல உன்னை கண்டம் பண்ணிடுவாங்க. இனிமே அவன் மூஞ்சில முடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இனிமே அவங்ககிட்ட வச்சுக்காதன்னு சொல்லுவாங்க. உன்னை பாடாப்படுத்துறான், அவன் வேண்டாம், அவன் கட்டின தாலியை தூக்கி போட்டு ஓடிடும்பாங்க. அவன் ஒரு ஆளை அவன் கூட வாடுறம்பாங்க. அவெல்லாம் ஒரு பொம்பளை அவ கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது உலகம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, தன் மரியாதையை இழந்தார். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவத்தில் மெழுகுபத்தி கொளுத்தி வைக்கிறாங்க. இயேசு இந்த ஜனங்களை மீட்டெடுக்க தன்னுடைய சரீரம், தன்னுடைய மரியாதை அத்தனையும் இழந்து சிலுவையிலே சரியத்தை ஒப்பு கொடுத்து, சிலுவையிலே சரியத்தை பிட்டு ரத்தம் சிந்தி ஒரு தெய்வீக மார்க்கத்தை கட்டினார் இயேசு. அவர் மட்டும் மரியாதையை பார்த்திருந்தார்னா ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? இந்த பிதா அந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பாவிட்டால் உனக்கு நமக்கும் இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்குமா? தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள், கர்த்தரோடு நில்லுங்கள், எல்லாரையும் திரும்ப மீட்டுக் கொள்ளலாம். ஊழியம் செய்யுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். சத்துருவை நீங்க நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை மன்னித்து விடுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், உனக்கு உதவி செய்கிறவர்கள், அன்பு காட்டுகிறவர்கள் 4 வார்த்தை உன்னை கடுமையாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் ஆண்டவர் உன்னை தண்டித்தாலும் என் தகப்பன் எனக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அவர் நாள் என்னை எப்படி வேணால் நடத்துவார், ஆனால் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ்னே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார் என்று? எத்தனை பேரோடு கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறார்? நமக்கு பிரிஸ்டேஜ் வரக்கூடாதுங்க. உலகம் சொல்ல மரியாதை கட்டு போயிடுன்னு சொல்லி, என் இயேசு மரியாதை இழந்துதான் குஷ்டரோகி வீட்டில் போய் சாப்பிட்டார். சகேயு வீட்டில் போய் சாப்பிட்டார். ஐயோ, இவர் உங்க வீட்டுக்கெல்லாம் போறாரேன்னு சொல்லி இவருக்கு மரியாதையா இல்லையா? அந்த பாவப்பட்ட பெண்கள் வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்டார். இவருக்கு மரியாதையே இல்லையா? அவர் மரியாதைன்னு ஒன்று பார்த்திருந்தார்னா இந்த ராஜ்யத்தை கட்டியிருக்க முடியாது. தன்னை அர்ப்பணித்து தனியாக தொங்கினார் இயேசு. நீ தனித்து நிற்க வேண்டிய நிலை வந்தாலும் உன்னோடு உன் இயேசு இருப்பார், உன் கர்த்தர் உன்னோடு இருப்பார். தைரியமாக இரு, எதையும் நீ இழக்கப் போவதில்லை. நீ இழந்ததை திரும்ப கர்த்தர் உனக்கு தருவார். உறவுகள், சொந்த பந்தங்கள், எல்லா சொத்து பத்தையும் திரும்ப கர்த்தர் கொடுக்க முடியும். கர்த்தர் பக்கத்தில் நில்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.